பக்தி ஒலி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். வருகிற செப்டம்பர் 7ஆம் தேதி சந்திர கிரகணம். வருகிற செப்டம்பர் 7, அதாவது ஞாயிற்றுக்கிழமை. இந்த சந்திர கிரகணம் ஆரம்ப காலம் இரவு 9:27 ஆரம்பிச்சு ராத்திரி 1:26 முடியுது. 11:42 மத்தியமம். எதுல ஆரம்பிக்குதுன்னா சதய நட்சத்திரத்திலையும் புரட்டாதி நட்சத்திரத்திலையும் ஆரம்பிக்கிறது. இந்த சதயம் நட்சத்திரமும் புரட்டாதி நட்சத்திரமும் கண்டிப்பாக பரிகாரம் செய்தே ஆக வேண்டும். உங்களுக்கு தெரியும், கிரகண காலத்துல யாரும் வெளியே வரக்கூடாது. 2 மணியோட நம்ம சாப்பாடை முடிச்சுக்கணும். மத்தியானம் 2 மணியோட சாப்பாடை முடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடக்கூடாது. மீதி இருக்கிற உணவுகளிலே தர்பைகளை போட்டு வைக்க வேண்டும். ஃப்ரிட்ஜில் போட்டு வைக்கணும். மாவு வச்சிருப்போம், இட்லி மாவு, தோசை மாவு அரைச்சு அதுலெல்லாம் தர்பை போட்டு வைக்கணும். எந்த ஒரு பொருளையுமே ஓபன் பண்ணக்கூடாது. 2 மணிக்கு அப்புறமா எந்த பொருளையும் சாப்பிடக்கூடாது. 2 மணிக்கு அப்புறமா எந்த பொருளையும் சாப்பிடக்கூடாது. எப்ப சாப்பிடணும் அப்படின்னா அடுத்த நாள் காலையில சாப்பிடலாம். இந்த மிச்சம் இருக்கு இல்லையா, அந்த தர்பையெல்லாம் போட்டுட்டு குளிச்சுட்டு தான் நீங்க எடுக்கணும். எல்லாத்தையுமே குளிக்காமல் நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது. கிரகணம் முட்டப்புறம் எப்ப ஆரம்பிக்குதுன்னு 9:27 ஆரம்பிச்சு 1:26 முடியுது. தூக்கத்திலேயே போயிடலாம். ரைட்டுங்களா? இதுல சதய நட்சத்திரக்காரா புரட்டாதி நட்சத்திரக்காரா தான் ரொம்ப பாதிக்கப்படுறா. இவ என்ன பண்ணலாம் அப்படின்னா பரிகாரங்கள் பண்ண வேண்டும். என்ன பரிகாரம் பண்ணணும், எப்ப பண்ணணும்? அன்னைக்கு ராத்திரி அப்படிங்கிறனால விட்டுருங்க. காலையில 8 மணிக்கு, அதாவது காலையில 8ஆம் தேதி காலையில நீங்க அலுவலகம் போறதுக்கு முன்னாடி, உங்களுடைய வேலைகளை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நேர போய் சதயம் நட்சத்திரமும் புரட்டாதி நட்சத்திரக்காராலும் 1 கிலோ அரிசி, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 1 கிலோ அரிசி, 1/2 கிலோ நெய், பாசிப்பருப்பு, முந்திரி, திராட்சை, வெல்லம், இதோட 2 வாழைக்காய், வெத்தலைப்பாக்கு, பழம், இதை கொண்டு போய் பக்கத்துல இருக்கிற கோவில்கள்ல கொண்டு போய் கொடுத்துடணும். இது சதயமும் புரட்டாதியும் நட்சத்திரக்காரர்களுக்கான ஒரு பரிகாரம். கொடுத்துட்டு உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு, யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க மட்டும்தான். வீட்டுக்கே அர்ச்சனை பண்ணணுங்கிறதுலாம் இல்லை. யாருக்கு பிடிக்குதோ அவங்களுடைய பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அவங்க வேலையை பார்க்க போகலாம். இது இவாளுக்கு. இன்னும் இதர நட்சத்திரக்காரா யார் யாருங்கிறத நான் சொல்றேன். அடுத்தது திருவாதிரை நட்சத்திரக்காரா. திருவாதிரை நட்சத்திரக்காராலும் இதுக்கான பரிகாரம் பண்ணணும். அவங்க என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இது. திருவாதிரை நட்சத்திரக்காரா 3 தேங்காய், வெத்தலைப்பாக்கு, பழம், தட்சணை. எந்த ஒரு பரிகாரம் பண்ணாலும் தட்சணை இல்லாம பரிகாரம் பண்ணாதீங்க, அது வேல்யூ இல்லை. ஸோ திருவாதிரை நட்சத்திரக்காரா 3 தேங்காய், அதாவது மட்டையாவும் இருக்கக்கூடாது, மட்டையை உரிச்சிருக்கணும், ஓரளவு நல்லா இருக்கும், குண்டா இருக்கிற 3 தேங்காய்களை பக்கத்துல இருக்கிற கோவில்கள்ல கொடுத்துட்டோ தட்சணை, வெத்தலைப்பாக்கு, பழம், தட்சணை அங்க இருக்கிற அர்ச்சகரோட தட்டுல செலுத்திட்டு உங்க பேர்ல, திருவாதிரை நட்சத்திரம் யாரோ அவங்க பேர்ல தான் அர்ச்சனை பண்ணணும். நான் குடும்பத்துக்கே அர்ச்சனை பண்ணக்கூடாது, திருவாதிரை நட்சத்திரக்காரா பண்ணணும். சரி, இந்த பரிகாரம் நான் பண்ணலைன்னா கிரக தோஷம் சொல்லுவாங்க, கிரகண தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிரகண தோஷத்தால நீங்க பாதிக்கப்படுவீங்க, அவ்வளவுதான். இதனால எனக்கு அது நடக்காதா, இது நடக்க, அப்படிலாம் இல்லை. அந்த கிரகண தோஷ பாதிப்பு எப்ப வேணாலும் இருக்கும். சரி, பரிகாரம் பண்ணா முடிஞ்சு போயிடும். ஆனா பரிகாரம் பண்ணி ஒரு அர்ச்சனை பண்றீங்களா, உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை, கும்பல் இருக்கும், அவசரப்படாதீங்க, தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க. மொல்லமா போயிட்டு கொடுத்துட்டு உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணி தான் வெளியே வரணும். திருவாதிரை நட்சத்திரக்காரா 3 தேங்காய், வெத்தலை பாக்கு, பழம், தட்சணை, இது கண்டிப்பா மஸ்ட். சுவாதி, சதயம், அவிட்டம், புரட்டாதி. சுவாதி, சதயம், அவிட்டம், புரட்டாதி. அதாவது சதயமும் புரட்டாதியும் நான் சொல்லியிருப்பேன் முன்னாடியே, அது பக்க சூளைன்னு சொல்லுவோம். அது இல்லாம இன்னொரு பரிகாரமும் நீங்க பண்ணணும். அதாவது உங்க நட்சத்திரத்துல ஃபுல்லா பிடிக்குது, அது சைட் பை சைட் பக்க சூளைன்னு சொல்லுவோம். இதுல நீங்க இந்த நட்சத்திரக்காரா என்ன செய்யணுங்கிறத சொல்றேன். நீங்க நவதானியம் இருக்கு இல்லையா, அதாவது நவதானியம்ங்கிற பாக்கெட்டை வாங்காதீங்க, ஹோமத்துக்கு போற நவதானியம் இல்ல, நவதானியங்கள், சுண்டல் பண்ணக்கூடிய நவதானியங்கள், மொச்சை, அதாவது நல்ல நோட் பண்ணீங்க, கருப்பு கொண்ட கடலை சுண்டல், மொச்சை சுண்டல்,
அதுக்கு அடுத்தது பட்டாணி, அதுக்கு அடுத்தது இந்த பருப்பு சொல்லுவோம்ல, பாசிப்பருப்பு மாதிரி இருக்கும், பச்சை பயிறு, அது, அடுத்தது கடலை. 5ஐயும் நீங்க 1/2 கிலோ வாங்கி வெத்தலை பாக்கு பழம் தட்சணை வச்சு பக்கத்துல இருக்கிற கோவில்களில் கொண்டு போய் கொடுத்து உங்க பேர்ல நீங்க அர்ச்சனை பண்ணணும். பண்ணிட்டு எந்த விதமான பாதிப்பும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கோவிலை 3 முறை சுற்றி வந்து 3 முறை வலம் வந்துட்டு அங்க உட்காந்து பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கணும். பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க உங்க வேலையை பார்க்க போயிடலாம். ஆனா தயவு செஞ்சு 2 மணிக்கு மேல சாப்பிடாதீங்க. முடியலன்னால் தண்ணி குடிச்சுக்கலாம். 2 மணிக்கு மேல சாப்பிடக்கூடாது. இது ஐதீக முறைப்படி என்ன, சயின்டிபிக் முறைப்படி என்னன்னா, ஜீரண கோளாறு ஏற்படுத்தும் இந்த கிரகணம். எந்த கிரகணமுமே அப்படிதான். அதனால 2 மணிக்கு மேல சாப்பிடாதீங்க. இந்த நான் சொல்லக்கூடிய நட்சத்திரக்காரா ஒரு பரிகாரமும் செஞ்சா உங்களுக்கு அவ்வளவு பீடையிலேருந்து விலக்கடிக்கும். புனர்பூசம், உத்திரட்டாதி, விசாகம் அடுத்த நட்சத்திரக்காரா. இந்த 3 நட்சத்திரக்காராலும் இவா வேற தானங்கள் கொடுக்கணும். என்ன தானம் கொடுக்கணும்னா, உங்களால முடிந்தால் வஸ்திர தானம் கொடுக்கலாம். முடிஞ்சாதான் சரி. வஸ்திர தானம் கொடுக்க முடியாது அப்படின்னா நீங்க அடுத்தது என்ன பண்ணலாம்னா, பழங்கள். பழத்துல என்னென்னா ஆப்பிள், மாதுளை, ஆரஞ்சு. ஆரஞ்சு கமலா, ஆப்பிள், மாதுளை, ஆரஞ்சு, ஒரு சீப்பு வாழைப்பழம், இதோட சேர்த்து தட்சணையோட சேர்த்து கொடுத்துட்டு நீங்க அர்ச்சனை பண்ணலாம். சரி, இப்போ இந்த நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் ஒரு டவுட் இருக்கு. என்ன டவுட்டு? எங்க வீட்டுல 3 பேர் இந்த நட்சத்திரத்துல இருக்கோம், 3 பேரும் ஒன்னா செய்யணுமா, தனித்தனியா செய்யணுமா? பசிக்குது 3 பேருக்கும், 3 பேரும் ஒரே நட்சத்திரம் ஒன்னாவா சாப்பிட்றோம்? இல்ல. அதனால என்ன பண்ணணும்? தனித்தனியா தான் செய்யணும், தனித்தனியாத்தான் அர்ச்சனை பண்ணணும். யாரா இருந்தாலும் சரி. ட்வின்ஸ் இருக்காங்க, ட்வின்ஸ் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் தான், அந்த ட்வின்ஸுக்கும் தனித்தனியா தான் கொடுக்கணும், ஒன்னா கொடுக்க கூடாது. சில பேர் வீட்டுல லவ் மேரேஜ் இருக்கும், ஏக நட்சத்திரம் ஏக ராசி, அதாவது ஒரே ராசி ஒரே நட்சத்திரம், தனித்தனியா தான் கொடுக்கணும். யாராக இருந்தாலும் தனித்தனி நட்சத்திரம் தனித்தனி தான். சதய நட்சத்திரத்துல நானு எங்க அப்பா எங்க அம்மா இருக்கோம், நாங்க ஒன்னா கொடுத்தா என்ன கொடுக்க கூடாது. ஒவ்வொரு நட்சத்திரக்காராலும் தனித்தனியாக கொடுத்து தனித்தனியா அவங்களோட கிரகண தோஷத்தை நிவர்த்தி பண்ணணுங்கிறது தான் ஐதீகம். இது செப்டம்பர் மாசம் 7ஆம் தேதி சம்பவிக்கிற சந்திர கிரகணம். தயவு செய்து பிரெக்னண்டா இருக்கிறவங்க வெளியில வராதீங்க, உடம்புக்கு முடியாதவங்க வெளியில வராதீங்க, வெளியில வர வேண்டாம். நைட்டு தான் கிரகண காலம், நைட்டுங்கிறதுனால நல்லா இழுத்து போத்தி தூங்குங்க. பிரெக்னன்ட் லேடிஸ் உங்க ரூமை இருட்டா வச்சுக்கோங்க, தர்பையை கில்லாதீங்க, நூலை கட் பண்ணாதீங்க, தேவையில்லாத வேலைகளை செய்யாதீங்க, அமைதியா படுத்து தூங்குங்க. 2 மணிலேருந்து தான் நான் சொல்றேன், 2 மணிலிருந்து உங்க ரூம் இருட்டா இருக்க வேண்டும். அதுல என்னென்னவோ நீங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுங்க உள்ள அந்த ரூம்குள்ள. அன்று ஒரு நாள் மட்டும் வேலைக்கு லீவ் போடுங்க, அன்னைக்கு ஒரு நாள். ஏன்னா குழந்தை பாக்கியம்ங்கிறது ரொம்ப அருமையானது இல்லையா? குழந்தை கிடைக்கலன்னு எல்லாம் ட்ரீட்மெண்ட் போறாங்க, அழறாங்க, எத்தனையோ வீட்டுல நடக்குது. அந்த குழந்தைய நல்ல குழந்தைகளாக பெத்தெடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதனால சொல்றேன், தயவு செஞ்சு இல்ல நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறேன், அது பண்ணி, அது உங்களோட விருப்பம், சொல்லுவது என் கடமை, அவ்வளவுதான். இல்ல நான் போறேன் எனக்கு ஒண்ணாவது, தாராளமா போங்க, அது உங்களை சேர்ந்தது. ஆனா சாஸ்திரப்படி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, 2 மணிக்கு நீங்க வீட்டுக்குள்ள போயிடணும், அடுத்த நாள் காலையில குளிச்சுட்டு நீங்க வெளியே வந்தா போதுமானது. இதுல ஆராய்ச்சி பண்றேன், இது என்ன, அது உங்களோட விருப்பங்கள், கம்ப்ளீட்டா உங்க விருப்பம், அதுக்கு எந்த விதமான தடையுமே கிடையாது. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் 2 மணிக்கு உள்ள போயிட்டு அடுத்த நாள் காலைல வரணும். சாப்பிடக்கூடாதும்பாங்க, ஆனா வேற வழி இல்லை, நமக்கு பசிக்கும் இல்லையா? பிரெக்னென்டான லேடிஸ்க்கு நல்லா பசிக்கும். நீங்க என்ன பண்றீங்க, தண்ணி எல்லாத்தையும் உங்க ரூம்குள்ள வச்சுக்கோங்க. அன்று ஒரு நாள் மட்டும் ரொம்ப ஃப்ரீயா இருங்க, செல்போன் வேண்டாம், எதுவும் வேண்டாம், நல்லா தூங்குங்க. இல்லைன்னா நான் சொல்றது ஒண்ணே ஒண்ணு, தியானம் பண்ணுங்க.
ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ராம் 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 சொல்லிட்டே இருங்க. இல்ல எனக்கு ஓம் நமச்சிவாய தான் சொல்லுங்க. ஓம் நமோ நமச்சிவாய நமோ நமக சொல்லுங்க. தாராளமா உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்துடைய பேரை உச்சரிச்சுட்டே இருங்க. பிறக்க போகிற குழந்தைக்கும் ரொம்ப நல்லது இல்லையா? கிரகண புண்ணிய காலத்துல தயவு செஞ்சு யாரும் வெளில வராதீங்க. நான் சொன்னக்கூடிய இந்த நட்சத்திரக்காரங்க பக்கத்துல இருக்கிற கோவில்களுக்கு சென்று பிராயச்சித்தம் பண்ணிக்கோங்க, பிரீத்தி பண்ணிக்கோங்க, நல்லா இருப்பீங்க. கிரகண தோஷங்கள் உங்களிடமிருந்து விடைபெறும். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தை நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.